வெல்கம் டு நாஞ்சில் பிரேமா சமையல். இன்றைக்கி நான் ஹோட்டல் ரசம் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெள்ளைப்பூடு, ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி கொஞ்சம், 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மல்லிக்கீரை, வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், ஒரு தக்காளி, உப்பு தேவைக்கு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காயப்பொடி, சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளியை நம்ம நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இந்த பதத்தில் நல்லா மதித்து வச்சுக்கலாம். புளி தண்ணியை விட்டுடலாம். நம்ம ஒரு 2 கிளாஸ் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி. இப்போ இதை கொதிக்க வைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஜீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், பூண்டு இதை நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு 3 இது மாதிரி நான் பொடிச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடுகு, இந்த வரமிளகாய், இதை நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறதையும் போட்டு கொஞ்சம் பிரட்டிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி. இப்போ நம்ம இந்த கொதிக்கிற ரசத்தில் இந்த தாளிச்சதை போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். மல்லிக்கீரையை போட்டுடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஹோட்டல் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.